திமுகவினுடைய இந்த சமீபத்திய நகர்வுகள் முன்னகர்த்துகளை பார்க்கும்போது தாவேகாவை கண்டுகொள்ளாமல் பாஜக எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் திமுக இயங்குகிறதா நேற்றைய பேச்சை பொறுத்து? இன்னொன்று, தோல்வி பயம் வந்துவிட்டது திமுகவிற்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பத்திரிகையாளராக உங்களது பார்வையை சொல்லுங்க பிரகாஷ். இது எனக்கு திமுகவுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க முடியுமே தவிர களம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவா பார்க்க முடியுது. பொதுவா பிஜேபிக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமித்ஷா குஜராத்தில் பேசுறதே ஒரு அரசு நிகழ்ச்சியில தான் பேசியிருக்காரு. அது ஒரு அரசியல் நிகழ்ச்சியோ அல்லது வேற ஏதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரமோ அல்லது வேற ஏதாவது பொதுக்கூட்டமோ இல்ல. ஒரு அரசு நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதுவும் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 முதல்வர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. மம்தா பானர்ஜி மீது வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அடுத்த சில மாதங்கள் அங்க தேர்தல் வர இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலின் மீது, மு க ஸ்டாலின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 2 மாநிலங்களிலும் விரைவில் தேர்தல் வர இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பிரச்சனை இவர்களுக்கு என்ன, பாஜகவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இது தேர்தலுக்கான ஒரு நோக்கம் அல்லது தேர்தலுக்கான காரணமாக மட்டும்தான் இது இருக்கா இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன்னா மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட எதிர்கட்சி அவர்கள் தான். ஏற்கனவே போன தேர்தலிலேயே ஒரு சரிபாதி இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்பவும் அங்க பாஜகவுடைய களம் வலுவாதான் இருக்கு. அந்த சூழலை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி இருக்குது. எங்க அவர்களுக்கு சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து எந்த பிரச்சனையாகட்டும், எந்த திட்டங்களாகட்டும், பாஜக ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதோ அல்லது நீட்டை கொண்டு வரும்போதோ அல்லது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும்போதோ அல்லது மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு அதற்குள்ள ஒண்ணு தூக்கிட்டு வரும்போதோ, எதை கொண்டு வந்தாலும் அதற்குள்ள இருக்கிற சிக்கல்களை புரிந்துட்டு அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற அல்லது பாஜகவுக்கு ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப தமிழ்நாட்டின் குரலாக அப்படின்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் அந்த குரலை எழுப்புறாரா அப்படின்னு கேட்டா இங்க இல்ல. பல விஷயங்கள்ல சீமான் ஒருமித்து போயிடுறாரு. இப்ப ஒரு RSS நிகழ்ச்சியிலே கலந்துகிட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட RSS நிகழ்ச்சியில சீமான் கலந்துருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் புதுசா உருவான ஒரு கட்சி தாவேகா, அந்த கட்சி பல இடங்கள்ல பாஜகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதே கிடையாது. பொதுவா ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுறோம் அப்படின்ற ஒரு பொதுவாதான் பார்க்க முடியுது தவிர, குறிப்பிட்ட சில விஷயங்களில் அவர்கள் என்ன திருப்புறம் என்ற விஷயத்தில் இதுவரைக்கும் விஜய் வாயை திறக்கல. அந்த மாதிரி பல விஷயங்களில் அவர்களும் வாயை திறப்பதே கிடையாது. ஏடிஎம்கே ஒரு பக்கம் அவருடைய கூட்டணியிலேயே இருக்கிறாங்க. பாமக தொடர்ந்து அவங்க எந்த கூட்டணி இருக்காங்க இல்லைன்னு தெரியலனா கூட எப்பவுமே பாஜகவுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்வதை அன்புமணியோ அல்லது ராமதாசோ கடந்த காலங்களில் தவிர்த்து வந்துட்டே இருந்திருக்காங்க. இப்பவும் அன்புமணி தவிர்த்து வந்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப யார் இந்த பாஜகவுக்கு அகில இந்தியாவில் நெருக்கடி தருகிற முகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதுல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப தொடர்ந்து அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு பல விதங்களில் பல திட்டங்களில் நெருக்கடி தருகிற மாநிலமாக தமிழ்நாட்டில் குறிப்பா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர்கள் அந்த நெருக்கடிகளுக்கு எதிராகவும் திமுக கூட்டணியை இங்க வீழ்த்த வேண்டிய ஒரு தேவையை அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. அது பல விஷயங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அப்படிங்கிறப்ப அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான நெருக்கடிகளை எதிர்க்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப கேரளாவில் ஒரு விதத்தை மட்டும் கைப்பற்றி இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. ஆனாலும் மற்ற மாநிலங்களை போல, அதாவது பீகாரை போல, மத்திய பிரதேசத்தை போல தமிழ்நாட்டிற்குள்ளும் தங்களுடைய ஒரு ஆட்சி அமைக்கிற சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முனைப்பாதான் இதை பார்க்க முடியுது. அது முடியுமா இல்லையாங்கிறது வேற கதை. அவர்கள் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கூட்டணி ஆட்சினே சொல்றாரு அமித்ஷா. நேரடியா தங்களால் முடியாது அப்படின்னா கூட்டணி ஆட்சினே அவர் சொல்ல வராரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த திமுகவுடைய இந்த இதை நீங்க இது பயத்திலையா அல்லது வேற எதையான்னு கேக்குறீங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இது வழக்கமா அவங்க நடத்துற ஒரு நிகழ்ச்சி. இது அவங்க மாநாடுன்னு சொல்லல, நிர்வாகிகள் சந்திப்பாதான் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க. ஒண்ணு திமுக பக்கம் இளைஞர்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு பொதுப்படையான ஒரு விமர்சனமாக பொதுத்தளங்கள் வைக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இல்ல, மற்ற கட்சிகளை விட எங்கள் கட்சியில் தான் அதிக நிர்வாகிகள் இருக்காங்க. இளைஞர்கள் உறுப்பினர்களா மட்டும் இல்ல, நிர்வாகிகளாவே கிட்டத்தட்ட 91 தொகுதிகளில் 1.30 லட்சம் நிர்வாகிகளை நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிக்க போகிறோம் தேர்தலுக்குள்ள. நியமிச்சு அடுத்த இந்த மாதிரியான நிர்வாகிகள் சந்திப்பும் மற்ற மண்டலங்களும் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 லட்சம் நிர்வாகிகள். எனக்கு என்னன்னா, இப்போ தாவேகாவை ஏன் கண்டுகொள்ளவே இல்லை திமுக? அதை அவங்க பொருட்படுத்தலையா? அது ஒரு கட்சியாகவே அவங்களுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற முடிவுக்கு திமுக வந்துருச்சா? களத்துல அதிமுக பாஜகவை எதிர்த்தால் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு திமுக வந்துருச்சா?
இல்ல களத்துல அதுதான் தேவை. அதிமுக, பாஜகவை எதிர்க்கிறது தான் களத்தில் தேவை. ம், தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் அவங்க ஒரு தேர்தல் கூட நிக்கல. அ, அவர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ம், அப்படி இருக்கிறப்ப அவங்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ம், அது கடந்த காலங்களில் பார்த்ததுதான். ம், ஜெயலலிதா இருந்தபோதோ அல்லது கலைஞர் இருந்தபோதோ ம், எப்பவுமே வந்து இவங்க 2 பேருக்குள்ளதான் மாற்றி மாற்றி விமர்சனம் வச்சிருப்பாங்களே தவிர வேறு யாரையும் தொட்டதே கிடையாது. ம், சீமானை கூட கடந்த காலங்களில் அவர்கள் வந்து தொட்டதே கிடையாது. அப்ப சீமான் ஒரு போட்டியா இல்ல ம், அப்படின்னு கருதுனதுனாலதான் அவர்கள் தொட்டது கிடையாது. இப்ப அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப எங்கேயும் இவர்கள் பொருத்தி பாக்குறாங்க. விஜய் வந்து ஒரு போட்டியாக இவர்களுக்கு இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உணர்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா விஜய்க்கு பின்னாடி வர கூட்டமும் இந்த கூட்டமும் ஒன்று கிடையாது. அதை முதல்ல நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அது விஜய்க்கு பின்னாடி வர்றது அவருடைய ரசிகர் கூட்டம். ம், அவர்களுக்கு என்ன உணர்வு இருக்கு, என்ன அரசியல் தன்மை இருக்கு, என்ன கொள்கை புரிதல் இருக்கு எதுவுமே தெரியாது. ம், விஜய் அப்படிங்கிற ஒரு திரைத்துறை பிரபலத்தை பார்க்க வரணுங்கிறதுக்காக முண்டி அடிச்சுட்டு வர கூட்டமா தான் அவர்கள் இருக்கிறாங்க. ம், அதனாலதான் அவர்கள்ட்ட எந்த கட்டுக்கோப்பும் இல்லை. ஒரு கூட்டத்துக்கு போனா கூட சேர தூக்கி உடைக்கிறது, காம்பவுண்ட்ல ஏறி குதிக்கிறது, மரங்கள்ல ஏறுறது, அப்படி தொடர்ந்து வந்து ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வேலைகளை தொடர்ந்து துணிச்சலாக செய்யறாங்க அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த அரசியல் தன்மையும் கிடையாது. அப்படி அவர்களை வந்து தாவேக்கா உருவாக்கல. ம். இப்படி உருவாக்குறதுக்கான காரணமும் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்காவில் அப்படிப்பட்ட நிர்வாகிகள் யாரும் இருக்கிறாங்கிறதும் தெரியல. இது ஒண்ணு. இன்னொரு அப்போ பக்கம் வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கிறது, ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது அப்படின்றதுக்காகவே இது இப்படி ஒரு மெசேஜை வந்து திமுக கடத்தி இருக்கு இந்த மாநாட்டின் மூலமான்னு சொல்லலாமா? இல்ல மெசேஜா கடத்துனது இல்ல. ம், வழக்கமாவே திமுக மாநாடுகள் இப்படித்தானே நடக்குது. ம், ம், இதுக்கு முன்னாடி இளைஞரணி மாநாடு நடத்துனாங்க. அப்ப ம், தாவேக்கா இல்ல. ம், அங்கேயும் வந்து இதே மாதிரி தானே நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்களுக்கு இருக்கை போட்டிருந்தாங்க. அவர்களுக்கு ம், உணவு கொடுத்தாங்க. ம், அவர்களை பத்திரமா திரும்ப அழைச்சிட்டு போனாங்க. ம், அங்க கூட்டத்திடல யாரும் சேர உடைக்கல, ம், மேடைகளை ஏறி குதிக்கல, யாரும் எங்கேயும் கரண்ட் கம்பத்துல ஏறல, மரத்துல ஏறல. ம், இதெல்லாம் அங்கேயே நடந்தது தானே. இப்ப புதுசா இவர்கள் எதுவும் கற்றுக் கொடுக்கல. அவர்கள் எப்பயும் போல அதெல்லாம் செய்யறாங்க. ம், எப்பயும் போல அவங்களுடைய வேலை நடக்குது. இப்ப இதெல்லாம் தாவேக்காவுடைய வருகைக்கு பிறகு பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசமா தெரியுது. ம். ஓ அரசியல் கூட்டம்னா இப்படிதான் நடத்தணுமா, இப்படி ம். இப்படி எல்லாம் வந்து பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமா இப்ப இவங்களுக்கு தாவேக்கா வருகைக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றம் தெரியுது. ம். அப்படிதான் நினைக்கிறேன்.